வணக்கம். இன்னைக்கு கடக ராசிக்கான மாசி மாத பலன் பார்க்கலாம். கடக ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். இந்த மாசி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. புதிய பொருட்களோட சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் மூன்றாவது நபர்களோட தலையீடு காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து மாதத்தோட பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளோட வகையில பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்கள் உதவிகளும் உண்டு. அவர்களில் சிலர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமை கடைபிடிக்கணும். அடுத்து தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். போட்டிகள் குறையும். சக வியாபாரிகள் பார்த்தோன்னா இணக்கமாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதியில் பக்கத்தில் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அடுத்து சாதகமான நாள்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 3, 6, 8, 11 இந்த நாட்களில் சாதகம்லாம் நடக்கும். அடுத்து சந்திராஷ்டிரமம் பார்த்தோம் அப்படின்னா 31 விடியற்காலை பிப்ரவரி காலை அதிகாலை வரை. அது அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, வெங்கடாசலபதி. பரிகாரம் விஷ்ணு சக்கரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பிரயாணம் செய்வது நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.